ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம்னா, மார்கழி மாசத்துல நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான 3 விஷயங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். முதல் விஷயம், நம்ம வாசல் பெருக்கி கோலம் போடுறது தான். அது டெய்லியுமே நம்ம செய்யறது தான். இதுல என்ன ஸ்பெஷல்னா, நம்ம மார்கழி மாசம்னா நல்லா வாசலே அடைச்ச மாதிரி பெருசா கோலம் போட்டு அதை கலர் கொடுத்து ரொம்ப கலர்ஃபுல்லா வச்சிருப்போம். கோலம் போட்டு தான் நம்ம வீட்டில் வந்து பூஜையே பண்ணணும். அதுலேயும் நைட்டில் கோலம் போட்டு, சில பேர் வந்து மார்கழி மாதம் ஆயிடுச்சுன்னா நைட்லேயே கோலம் போட்டுட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சுவாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக செய்யவே கூடாது. காலையில் எழுந்திரிச்சு தான் நம்ம வாசல் வைக்கணும். வாசல் பெருக்கி கோலம் போட்டு முடிஞ்சால் நடுவில் சாணம் வச்சு பூசணி போயிங்க, வைக்க முடியறவங்க வைங்க, இல்லாட்டினா பரவாயில்ல, அதுமாரி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அந்தமாரி செய்யுங்க. அடுத்த விஷயம் என்னன்னா, மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த பூஜை தான். எப்பயுமே நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுவோம். அதுலேயும் இந்த மார்கழி மாதன்றது ரொம்ப விசேஷமானது. பிரம்ம முகூர்த்த பூஜையில் வாசலில் 2 அகல் விளக்கு, எப்பயும் போல் நம்ம 2 அகல் விளக்கு வச்சு ஏற்றுறது ரொம்ப நல்லது. இந்த 2 விளக்கு வந்து நம்ம டெய்லியும் மாற்றணுன்றது அவசியம் கிடையாது. ரொம்ப விளக்கேற்றி ரொம்ப கருப்பாயிட்டு ஒரு மாதிரி அழுக்கு படிந்த மாதிரி இருந்ததுன்னா அப்போ மட்டும் நம்ம புதுசாக மாற்றிக்கலாம். இல்லாட்டினா நீங்கள் டெய்லியுமே அதே விளக்கே யூஸ் பண்ணிக்கலாம். அகல் விளக்கில் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மார்கழி மாதம் முழுசுமே நீங்கள் விளக்கு ஏற்றி ஒரு வேண்டுதல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறுங்க. ஏன்னா அதுக்கு முதல் இது உதாரணமே நானே இருக்கேன். எனக்கு ரொம்ப லேட் மேரேஜ் தான். எனக்கு மேரேஜ் ஆகலை அப்படின்றதுனால நான் ஃபஸ்ட்டு அப்போ தான் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணது. கல்யாணத்துக்காக தான் நான் வேண்டி பண்ணேன். ஆண்டாள் விரதம் இருந்து மார்கழி மாதம் எல்லாமே பண்ணேன். தனூர் பூஜைன்னு சொல்லுவாங்க, அதில் கலந்துக்கணும்னு அதை பற்றி சொல்கிறேன். அதில் கலந்துக்கிட்டு 48 நாள் விளக்கேற்றி வச்சு நான் பூஜை பண்ணேன். அடுத்த மாதமே எனக்கு வந்து வரன் வந்துச்சு. அதனால் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வேண்டுதல் தான். நிறைய பேர் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை டெய்லியுமே பண்ணுவாங்க, 365 நாளுமே பண்ணுவாங்க. அந்த மாரி பண்ண முடியாதவங்க, நான் நினச்சிட்டே இருக்கேன் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், என்னால் பண்ண முடியல, தூங்கிடுறேன், இல்லாட்டினா வேற ஏதோ சில காரணங்களால் தள்ளி போகுது அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த மார்கழி மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மார்கழி மாதத்தில் இருக்கிற பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு ரொம்ப பலன் அதிகம். நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட ஒரு உதவி கேட்குறோன்னா அப்போ அவர் வந்து ஒரு நல்ல மனநிலையில் இருக்கணும். அவர் நல்ல மனநிலையில் இருக்கும்போது நம்ம கேட்குறத கண்டிப்பாக அவங்களும் செய்வாங்க. அப்படிதான் தேவர்களுக்கும். இந்த விடியற்காலைன்றது, விடியற்காலை அப்படின்னு சொன்னாக்கா மார்கழி மாதம் தான் முதலிடம். அந்த காலையிலே எழுந்திருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் அது எவ்வளோ மகிழ்ச்சியாகவும் அன்றைய நாள் ஃபுல்லாக எவ்வளோ புத்துணர்வாகவும் நம்ம இருப்போம் அப்படின்றது. அந்த நாள் முழுக்க நம்மளுக்கு ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்கும். அது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குங்க. காலையில் எழுந்திரிச்சு பாருங்கள் தெரியும். விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதம் ஃபுல்லாகவே தனுர் அபிஷேகம் அப்படின்னு நடக்கும். தனுர் மாத அபிஷேகத்தில் நம்ம கலந்துக்கிட்டால் அவ்வளோ நல்லதுங்க. அதுலேயும் நீங்கள் அந்த உங்களால் என்ன முடியுமோ அபிஷேக பொருட்கள் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இல்லை எங்களால் முடியல அப்படின்றவங்க 1/2 லிட்டர் பாலாவது வாங்கி கொடுங்க. அவ்வளோ ரொம்ப 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 நல்லது அது. கோயிலில் போய் அந்த அபிஷேகத்தை கண்டிப்பாக பாருங்கள். எல்லா சிவன் கோயிலையும் பெருமாள் கோயிலுமே இது நடக்கும். உங்களால் டெய்லியும் கோயில் போக முடியலன்னா மார்கழி மாதத்தில் ஏதாவது ஒரு நாள், அதாவது உங்களுடைய நட்சத்திரம், இல்லை உங்கள் கணவர் நட்சத்திரம், உங்கள் குழந்தைங்க நட்சத்திரம், அம்மா அப்பா, இப்படி உங்களுக்கு வேண்டியவங்க யாராவது ஒருத்தவங்க நட்சத்திரத்துலனாச்சும் நீங்கள் அந்த போய் கலந்துக்கோங்க. அவ்வளோ ஒரு பலன் இருக்குங்க. இந்த ஒரு நாள் அபிஷேகம் பண்ணுறதுல நம்ம பங்கு எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து இந்த ஒரு வருஷத்துக்கான பலனையே நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாமல் இதில் கலந்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னதானம். இந்த அன்னதானம் மார்கழி மாதத்தில் செய்கிறது ரொம்ப பலன். எல்லா கோயில்லையுமே மார்கழி மாதம் ஆனாக்கா காலையில் சூடாக பிரசாதம், சுண்டல் அந்தமாரி தருவாங்க. அந்தமாரி உங்களால் முடிஞ்சது சுண்டலோ இல்லை பொங்கல் இதுமாரி ஏதாவது ஒன்று கொஞ்சமாக அதை வந்து நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள். உங்களுக்கே எவ்வளோ மாற்றம் தெரியும் பாருங்கள், எவ்வளோ ஒரு நல்ல மாற்றம் தெரியும். இதெல்லாம் நான் கண் கூட அனுபவித்த ஒரு விஷயங்கள் தான். என்னுடைய அனுபவத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த மார்கழி மாதத்தில் இதெல்லாம் நீங்கள் பண்ணி பாருங்கள், நல்லதே நடக்கும். இது கூடவே சேர்த்து நீங்கள் திருப்பாவையும் படிங்க, இன்னும் நல்லது அது. 3 விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். 1 வாசல் பெருக்கி நல்லா கோலம் போட்டு அதில் சாணம் வச்சு பூ வைக்கிறது. 2வது வெளியில் வாசலில் விளக்கேற்றுறது, பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறது. 3வது அன்னதானம். தனூர் மாதத்தில் நடக்கிற அபிஷேகத்தில் கலந்துட்டு நம்ம அன்னதானம் பண்ணுறது. இந்த மாதிரி நீங்கள் மார்கழி மாதம் பண்ணிங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.